கச்சிப்படி வைத்தியம். அனைவருக்கும் வணக்கம். தெரபியூட்டிக் சினிமா அப்படின்ற இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் வந்து ரணதந்தன் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் பற்றின ஒரு டிஸ்கஷன் வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. திருச்சிற்றம்பலம் வந்து இஃப் யூ டோன்ட் நோ லைக் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 4-5 வருடங்களில் வந்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல் குட் படங்கள் அப்படின்றதுல தாராளமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா நான் என்னோடய பழைய காதல் கடந்து போகும் வீடியோவிலே சொன்ன மாதிரி தான் ஒரு நல்ல ஃபீல் குட் படங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஷேர்டு காமனாலிட்டியாக நீங்கள் பார்க்குறது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டர்ஸோட சிச்சுவேஷன். அவங்க வந்து எந்தளவுக்கு மோசமான ஒரு சிச்சுவேஷனில் அவங்களுடைய வாழ்க்கை வந்து எவ்வளோ அடிமட்டத்தில் இருக்குது, அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு அவங்க எவ்வளோ பெரிய ஒரு ஃபெயிலியராக இருக்காங்க அப்படின்றத வந்துட்டு எல்லா ஃபீல் குட் படங்கள்லையுமே நம்ம பார்ப்போம். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த கேரக்டர்ஸ் லைஃப்பில் அவங்களுக்கு கிடைக்கிற ஹோப், அந்த கேரக்டர்ஸ் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸு தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அது மூலமாக கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம அது மூலமாக லைஃப் மேலே கிடைக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் தான் வந்து ஃபீல் குட் படங்களுடைய லைக் அது வந்து நிறைய பேர் ஃபீல் குட் படங்கள் ஏன் நிறைய பேர் கூட போய் கனெக்ட் ஆகுது அப்படின்றதுக்கான இது லைக் எப்படி சொல்கிறது, அதுக்கான ஒரு பாஸ்டுலேட்ஸாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது திருச்சிற்றம்பலம் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ரொம்ப அதிகமாக ரிலேட் பண்ணிக்கிட்ட ஃபீல் குட் படமாக நான் வந்து திருச்சிற்றம்பலம் தான் பார்க்குறேன். தனுஷாரே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஜோனில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. வேலையில்லா பட்டதாரி மாதிரி படமோ தங்கமகன் மாதிரி படங்கள் பண்ணியிருந்தாலும் திருச்சிற்றம்பலம் ஏன் ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியுது அப்படின்னா அந்த படம் பேச வர்ற விஷயம்தான் என்னோட ஒப்பீனியனில். என்னென்னா மோர் தேன் எனிதிங் எல்ஸ் திருச்சிற்றம்பலம் இஸ் நாட் அன் யூஷுவல் ராம்காம். காதலும் கடந்து போகும்போது நான் இதை தான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது அப்போ என்ன மாதிரியான ஒரு படம் திருச்சிற்றம்பலம்னா இட்ஸ் அ ஃபிலிம் அபவுட் ஹீலிங் அப்படின்றது வந்து இந்த மாதிரியான ஒரு படம் பார்த்து முடிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஃபீலிங்கிறதை தாண்டி இந்த படத்தில் ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டர் பழம் அப்படின்ற அந்த கேரக்டரை கோ த்ரூ பண்ணுறதுமே பேசிக்கலி ஹீலிங் தான். அந்த கேரக்டரோட ஆர்க்கே பேசிக்கலி இதுதான். அதாவது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா படத்தோட ஒன் ஆஃப் த ஓப்பனிங் டயலாக்ஸில் வந்துட்டு அந்த கேரக்டர் என்ன சொல்லணும், பழம் பண்ணுற கேரக்டர் என்ன சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கை அப்படின்றது ஒரு கண்ணாடி மாதிரி, அது வந்து உடஞ்சா அதில் விழுற விரிசல்ன்றது எப்பயுமே இருக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு சொல்லுவோம். அந்த கேரக்டரோட பிலீஃபை வந்துட்டு அது குறிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அவங்க அப்பாவுக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப்ன்றது பேசிக்கலி அந்த கண்ணாடி மாதிரி தான். அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்றது, அதுக்கப்புறமா அப்பார்ட் ஃப்ரம் த ரிலேஷன்ஷிப் டேமேஜ்ன்றதை தாண்டி பழம் அப்படின்ற பர்சனோட லைஃபுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைசிஸ்குள்ளார போய் மாட்டிக்கும். அதாவது அவங்க அப்பாவை ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைஃப் அவரே போய் ரூயின் பண்ணிக்கிறது தான் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பாத்து தான் அது என்னென்னா வேறு மாதிரியான ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பாத். அதாவது ஆல்கஹால், சிகரெட் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, படிக்க மாட்டேன், வாழ்க்கையில் உருப்படாமல் அந்த மாதிரியான ஒரு இது அப்படின்றப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி பேட்ச் ஆக போகுது, எப்படி இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்க அப்பா பையன் ஒன்று சேர போகிறாங்க, எப்படி ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க அப்படின்றது தான் வந்துட்டு பேசிக்கலி அந்த படத்தோட கோராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரொம்ப டவுனான ரொம்ப பத்தட்டிக்கான கண்டிஷனில் இருக்க ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டர்ஸ் இருக்கிற படங்கள்லையோ இல்லை இந்த மாதிரி ஃபீல் குட் படங்கள்லேயே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஆஃப் ஹோப்பாக இருக்கிற மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா காதலும் கடந்து போகும்ல வந்துட்டு கதிர் வந்து எப்படி யாழினிக்கு ஒரு ரே ஆஃப் ஹோப்பாக இருக்கான், 7G ரெயின்போ காலனி படத்தில் வந்து எப்படி அனிதா வந்து கதிருக்கு ஒரு ஹோப்பாக இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது திருச்சிற்றம்பலமும் அதோடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் நான் பார்க்குறேன். பழம் அப்படின்ற லைஃப்பில் எந்த ஒரு கோலுமே இல்லாமல் லைஃப்பில் ஒரு சுத்த தத்தியாக ஒரு ஃபெயிலியராக இருக்கிற ஒருத்தனுடைய லைஃப்பில் ஒரு ரே ஆஃப் ஹோப்பாக இருக்கிறது தான் சோபனா. என்னென்னா காதலும் கடந்து போகும் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணப்போ சொன்னதான் வந்து ஞாபகம் வந்தது. என்னென்னா அந்த படத்தோடைய ஸ்பெஷாலிட்டியை அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு கன்வென்ஷனலாக நலன்குமார் சாமி ட்ரீட் பண்ணல அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் த திங் இஸ் வந்து திருச்சிற்றம்பலம்ல எல்லாமே கன்வென்ஷனலாக இருக்கும். கன்வென்ஷனலாக இல்லாமல் இருக்க ஒரே விஷயம் ஹீரோ கேரக்டர் ஒரு ஃபெயிலியராக இருக்கான் அப்படின்றது தான். பட் அதுவுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் குட் படத்தில் வந்துட்டு அதுவுமே ஒரு கன்வென்ஷனலுக்குள்ளே வந்துடுறது தான். ஆனால் வந்து இந்த திங்கிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி வந்து இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளார மித்ரன் ஜவஹர் அவர்கள் வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து பேசிக்கலி வந்து தி திங் இஸ் ஒருத்தரோட லைஃப்பில் எதுவுமே ப்ராப்பராக போகல, ஒருத்தரோட லைஃப்பில் எல்லாமே ஃபெயிலியராக இருக்குன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு அவர் கூட
கூட இருக்குது, அவர் கூட வந்துட்டு ட்ராவல்ஸ் த்ரூ அவுட்டு, எந்த மாதிரி சுச்சுவேஷனுமே அவர் விட்டு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்றப்போ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரும் இவருக்கும் இருக்க அந்த பாண்டிங் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றத படம் நமக்கு ரொம்ப அழகாக கன்வே பண்ணுது. அதை தாண்டி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பாக ஆகிறது. அதாவது கடைசி ஸ்ட்ரெச் ஆஃப் த ஃபிலிமில் படம் வந்து நிஜமாவே சோபனா தன்னை லவ் பண்ணுறான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஸ்ட்ரெச் ஆஃப் த ஃபிலிமில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எந்த வகையிலையுமே நம்மளை வந்துட்டு என்னடா இது இத்தனை நேரமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பார்த்துட்டு இருந்த ஒரு கேரக்டர்ஸ் வந்துட்டு இப்போ திடீர்னு அவங்க தான் வந்துட்டு லவ்வர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்கு வருது அப்படின்னும் போது எந்த வகையிலையுமே வந்து அது நம்மளை உறுத்தாத மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்போட தன்மை கெடாத மாதிரி அதை ட்ரீட் பண்ணியிருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது. அதை தாண்டி வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருச்சிற்றம்பலம் இஸ் நாட் ஒன்லி எ சினிமா அபவுட் ஹீலிங், இட்ஸ் அபவுட் ட்ராமான்றதுமே தான். ஸோ ட்ராமான்றது ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு பாதிக்கும், அவனோட லைஃபே டிஸ்ட்ரக்ட் ஆனாலும் பரவாயில்ல, அது காரணமானவனை நாம் வந்துட்டு பழி வாங்கிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து எந்த அளவுக்கு தப்பு அப்படின்றத வந்துட்டு ரொம்ப அழகாக காட்டியிருப்பார் படத்தோட இயக்குனர் மித்ரன் ஜவஹர். இன்ஃபேக்ட் எனக்கு பர்சனலாக அந்த அவங்க அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துடும் செகண்ட் ஹாஃபில் படம் அப்பா கேரக்டருக்கு, அதை விட பெஸ்ட்டு மெட்டஃபர் வந்துட்டு ஒரு படத்தில் நான் பார்த்ததே இல்லை. லைக் நிறைய இருக்குது, பட் அந்த படத்தில் அது ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. என்ன மெட்டஃபர் அப்படின்னா பேசிக்கலி அவங்க அப்பா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அவர் வந்துட்டு இன்டர்வல் பாயிண்ட்ல வந்து ஸ்ட்ரோக் வந்து இதுவாகிடும், பேரலைஸ் ஆகிடுவார் அவர். அந்த ஸ்ட்ரோக் சரியாகிற மாதிரி தான் பேசிக்கலி அந்த ரிலேஷன்ஷிப்பும் ஹீல் ஆகும். ஃபஸ்ட்டு படத்தோட ஓப்பனிங் டயலாக் சொன்னதோட கவுண்டர் ஆக்டாக தான் வந்துட்டு படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ரைட்டிங்கான வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். இந்த கேரக்டர்ஸோட க்ரோத்தை வந்துட்டு அதனால் பார்க்க முடிஞ்சுது அந்த செகண்ட் ஹாஃபில் வர்ற அந்த மாண்டாஜஸில் வந்து நான் சொல்கிறேன். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் சோபனா இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க ஒரு ரே ஆஃப் ஹோப் பழமாகட்டும் சரி, அவங்க அப்பா கேரக்டருக்கும் நடுவில் இருக்க அந்த ரொம்ப டிஸ்டர்ப்டான ரிலேஷன்ஷிப்பை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸிஸ்டன்ஸுக்கான ரீசனை தர இன்னொரு கேரக்டர் வந்துட்டு சீனியர் பழம் அப்படின்ற அந்த கேரக்டர் பாரதி ராஜா சார் ப்ளே பண்ண கேரக்டர். எனக்கு பர்சனலி அந்த கேரக்டரை பார்க்கும்போதுலாம் சஷாங்க் ரிடம்ஷனில் வர ரெட் அப்படின்ற கேரக்டர் மோர்கன் ஃப்ரீமன் பண்ண கேரக்டர் வந்துட்டு ஞாபகம் வரும். ஏன்னா வந்துட்டு லைக் எப்பயுமே வந்துட்டு ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு கேரக்டர், ஹோப் இஸ் த ஒன் திங் அப்படின்ற மாதிரிலாம் அந்த கேரக்டர் பேசிகிட்டு இருக்கும். பேசிக்கலி சீனியர் பழம் கேரக்டரும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஹோப்பை கொடுக்குற ஒரு கேரக்டராக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஃபீல் குட் படங்கள் வந்துட்டு ஏன் ஒர்க் ஆகுதுன்றதை நான் என்னோட பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது வந்து ஏன் நிறைய பேர்கிட்ட போய் சேருது, ஏன் சினிமான்றது மோர் தேன் அன் ஆர்ட் ஃபார்ம் அது ஒரு லைஃபாக மாறுதுன்னா நம்மளோட லைஃப்பில் இருக்க பிரச்சனைகளை வந்துட்டு மறக்கடிக்க வைக்கிற ஒரு விஷயந்தான் வந்துட்டு சினிமா. ஓகேவா, அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு பார்க்கணும், ஒரு 3 மணி நேரம் ரிலாக்ஸ்டாக போயிட்டு வரணும் அப்படின்ற மனநிலையில் தான் 90% பேர் சினிமாவுக்கு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான மக்களோட வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்களை அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, வாழ்க்கைன்றது எவ்வளோ அழகானது பாரு அப்படின்றது இந்த லெசனை வந்து நடத்துறது தான் ஒரு அருமையான ஃபீல் குட் படத்தோட மிகப்பெரிய அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கும். அதை வந்துட்டு திருச்சிற்றம்பலம் அளவுக்கு நிறைய படங்கள் பண்ணுறதில்ல, ஃபீல் குட் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற படங்கள் நிறைய பண்ணுறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அதனால தான் திருச்சிற்றம்பலம் ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு படமாக நான் பார்க்குறேன். அந்த படத்தில் வந்துட்டு த திங் இஸ் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்க ட்ராமா, அதுக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை வந்துட்டு இவ்வளோ அழகாக அது வந்து ஒரு லவ்ன்றதை தாண்டி அதை வந்துட்டு ஒரு அப்பா பையனுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொண்டு வந்து அதை வந்து ப்ராப்பராக ஃப்ளெஷ் அவுட் பண்ணி ஒரு எப்படி சொல்கிற ஒரு வெல் ரவுண்டட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லலாம் திருச்சிற்றம்பலம் பொறுத்த வரைக்கும். என்ன பியூட்டினா அதில் பொதுவாக நான் சமீபத்தில் வந்து நிறைய சொல்லியிருப்பேன், கிளிஷேஸை உடைக்கிறது வந்து நம்ம காமனாக பார்க்குறோம், நாளைய இயக்குனர் ஃபேஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்டேருந்து அந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த கிளிஷேஸ்குள்ளேயுமே ஒரு படம் பண்ணி அது ஒரு மிகப்பெரிய ஒரு லெசனாக இருக்க முடியும், ஒரு ஃபீல் குட் படம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமாக இருக்க முடியும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் தாண்டி டெக்னிக்காலிட்டிஸ் பற்றி பேசணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அனிருத் ரவிச்சந்தர் அவர்கள் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய முதுகெலும்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருக்கும் தனுஷுக்குமான அந்த காம்பவுண்டர் எனக்கு தெரிஞ்சு தங்கமகனுக்கு அப்புறம் இந்த படத்தில் தான் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. தங்கமகனில் அந்த மேஜிக் எங்கே இருந்ததோ அதே மீட்டரில் தான் இந்த படத்துலையுமே இருந்தது. நான் வந்து அடிக்கடி அனிருத் சார் மேலே ஒரு கிரிட்டிசிசமாக வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள் வந்து அவர் கம்போஸ் பண்ணுறதில்ல. எப்பயுமே ஹீரோஸ்க்கான அந்த எலிவேஷன் சாங்ஸ் அதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கு அப்படின்றத நான் ரொம்ப
அடிக்கடி எனக்கு அது ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்கும். ஆனால் திருச்சிற்றம்பலம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த உறுத்தல் சுத்தமாக இல்லை எனக்கு. இன்ஃபேக்ட் அனிருத் அட் இஸ் ஜோன் அப்படின்ட்டு கூட தாராளமாக சொல்லலாம் திருச்சிற்றம்பலம். அவரோட ஃபுல் க்ரியேட்டிவிட்டிக்கு அவர் ஒர்க் பண்ண விட்டா அவர்கிட்ட என்ன மாதிரியான குவாலிட்டியான அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றத வந்துட்டு திருச்சிற்றம்பலம்ல நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை தாண்டியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது என்ன தான் ஒரு ஃபீல் குட் படம், ஒரு ஜாலியான படம்னாலும் எல்லா கேரக்டர்ஸோட சிச்சுவேஷனுமே ரொம்ப ஒரு இதுலேயே இருக்கும். எந்த கேரக்டருக்குமே அவங்க நடித்தது வந்து நடக்காத மாதிரியான ஒரு காட்சி அமைப்பாக தான் படம் முழுக்க நிறையா இருக்கும். லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பழமுக்கு வந்துட்டு அவர் 2 பொண்ணு அப்ரோச் பண்ணியிருப்பார். அந்த 2 பொண்ணுமே அவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சீனியர் பழமோட பையன் தான் இந்த பிரகாஷ் ராஜரோட கேரக்டர் வந்துட்டு அவர் பையன் தானே புரிஞ்சுக்கலையன்ற ஒரு இதிலே இருப்பார். பட் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லேருந்து இந்த கேரக்டர்ஸ் மீண்டு வர்றது தான் வந்துட்டு இந்த படத்தோடைய மிகப்பெரிய செல்லிங் பாயிண்ட்டாக பார்க்க முடியுது என்னால். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த கதைக்குள்ளே இருக்க அந்த டார்க்னஸை வந்துட்டு விஷுவலாகவும் ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க. நிறைய இடத்துல லோக்கி லைட்டிங் யூஸ் பண்ணியிருந்ததாகட்டும் சரி. ஓம் பிரகாஷ் சாரோட கெரியரில் எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆஃப் பெஸ்ட் ஒர்க்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கேட்டால் விடாமுயற்சியை விட இந்த படத்தில் அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்குமே ரொம்ப மெனக்கெட்டு எந்த ஒரு சீன்லையுமே வந்துட்டு இது ஆல்ரெடி நம்ம இந்த படத்தில் பார்த்துருக்கோமே அப்படின்னு ஒரு ஃபீல் வராமல் ஒரு சிம்பிளான கதையை வச்சுமே ஒரு ப்ராப்பரான ஸ்க்ரீன் ப்ளே, ப்ராப்பரான கேரக்டர்ஸ், அதுக்கான ப்ராப்பரான ஆக்டர்ஸை சூஸ் பண்ணி அதை அவங்கள காஸ்ட் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் குட் படத்தை தர முடியுன்றதை வந்து திருச்சிற்றம்பலம் டீம் அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருந்தது வந்து ஒரு மிகப்பெரிய மலைப்பேற்றது. இப்போ நினச்சி பார்த்தா கூட எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்குது. தமிழில் வந்துட்டு இப்படி ஒரு படமான்ற ஒரு இதுதான். அதை தாண்டியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நல்ல ஃபீல் குட் படங்கள் ஜெயிக்கிறதே வந்துட்டு காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டில் தான். ப்ராப்பரான ஆக்டர்ஸை காஸ்ட் பண்ணியே பாதி படங்களில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு சக்ஸஸ் வந்து இது பண்ணுறாங்க. அதை தாண்டியுமே ரைட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தது எல்லாமே ஒர்க் ஆகும். காஸ்டிங் மட்டுமே இருந்தால் பத்தாது. ஸோ த திங் இஸ் வந்துட்டு திருச்சிற்றம்பலம் படம் வந்து மோர் தென் அ ஃபிலிம், இட்ஸ் அபவுட் ஹீலிங், இட்ஸ் அபவுட் தெரப்பின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.